நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் ஃபேமிலி மெம்பராவோ என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸில் ஸ்கோப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோப் பண்ணுறேன். உங்கள் சைட்லேருந்து எனக்கு ப்ராஃபிட்டு மற்ற கேட்டர்ஸ் மாதிரி எனக்கு 50,000 வேணும் 1,00,000 வேணும்லாம் எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5,000 நான் அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகாமல் நான் ஓனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த ஒரு பிஸ்னஸ்க்காக தான் நான் நின்று இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் முருகதாஸ். நான் பண்ணுற கேட்டரிங் சர்வீஸோட நேம் பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேஷனாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்கள் தாத்தா, நெக்ஸ்ட் அப்பா, இப்போ நான், நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் என் பையனை கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வருவான். என்னுடைய லொக்கேஷன் கேட்டரிங் லொக்கேஷன் நீங்கள் என்னை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வின்டி சீட்டில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. இல்லை நான் சப்போஸ் ஆஃபீஸில் இல்லை அன்றைக்கி ஈவெண்ட் இருக்குன்னா ஸோ நான் மீட் பண்ணோன்னா என்னுடைய கிச்சன் சஞ்சய் நகர் வியாசார்பாடி சென்னை 6,39,000 சென்னையில் இருக்குது. வரவங்க என்னை மீட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஈவெண்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது எங்கே பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தாண்டி பம்பல்ன்ற ஒரு கிராமம். மண்டபம் பேர் பார்த்தீங்கன்னா சவுலாட்சான்ற ஒரு கல்யாண மண்டபம். ஸோ இது எப்படின்னா நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு ஃப்ரெண்டு, அவருடைய கஸ்டமர் பேஸ்லேருந்து நம்ம எடுத்து பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இதோடைய ப்ரைஸ் கொட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாலாம் நான் பண்ணலை, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்லாம் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் நான் கேட்டரிங் ஆரம்பித்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 years to 10 yearsக்குள்ள தான் ஆகுது. ஸோ கஸ்டமர் பேஸை நான் எடுத்துகிட்டு வரதுக்காக லோயஸ்ட் ப்ரைஸை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ உங்கள் ஈவெண்ட் ஏதாவது இருந்ததுனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது ஈவெண்ட் இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்கிறது தான் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு. ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணிடணும். ஒயிட் ரைஸ், பாதாம் அல்வா, ரிச்சி பாசம், எல்நீர் பாயசம். ஸோ நம்மளுடைய பெரிய ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டத்தை வெஜிடேரியனில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கான்செப்ட்னா எல்லாமே நம்ம சில ஐயர்லாம் பார்த்துருப்பீங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நான்வெஜ் ஃபீலிங் எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட்டில் இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லி ஒரு ஜஸ்ட் என்னுடைய முடிஞ்ச ஒரு சின்ன இதுதான் ஆக்சுவலாக. இது என்னுடைய சின்ன ட்ரைன் அப் தான். ஸோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம் தான் இருந்து அண்ணன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு கூட ஒரு 500 to 600 நம்பர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4th பந்துன்னு சொல்லுவாங்க, மிடில் ஸ்டேஜ் முடியிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஆர்த்தி தட்டு, மெகந்தி, டேட்டோ, 360 கேமரா, உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு சொன்னீங்களோ ஸோ அந்த நீடு நான் பண்ணி கொடுத்துட்றேன் என்னால் முடியும். ஸோ பையன் தான் சின்ன பையனாக இருக்கா, என்னால் பண்ண முடியுமா, டேலண்ட் இருக்கான்ட்டு வெரி பண்ணிக்காதீங்க. ஸோ கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம் நமக்கு. ஸோ நம்ம தெய்வத்தை நான் மதித்து தான் இன்ன வரைக்கும் நான் உள்ள கிச்சனுக்குள்ளே போனால் ஸ்லிப்பரே போட மாட்டேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போவோம், கண்ட இதெல்லாம் மெரிப்போம். ஸோ அதே காலோட அதே ஸ்லிப்பரோட நம்ம கிச்சனில் வந்தால் அந்த உள்ளே இருக்க கிருமியெல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளே வந்துடும், நம்ம செய்கிற ஃபுட்டாண்ட வந்துடும். ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை கணக்கு இருக்குது, ஆள் கணக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பண்ணணும் ஆசை இருக்குது, இவ்வளோலாம் பண்ணணும் தெரியாது, சில கேட்டர்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க, ஹெவியாக கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் என்னதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு பெரிய பணிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் ஃபேமிலி மெம்பராவோ என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸில் ஸ்கோப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோப் பண்ணுறேன். உங்கள் சைட்லேருந்து எனக்கு ப்ராஃபிட்டு மற்ற கேட்டர்ஸ் மாதிரி எனக்கு 50,000 வேணும் 1,00,000 வேணும்லாம் எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5,000 நான் அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகாமல் நான் ஓனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த ஒரு பிஸ்னஸ்க்காக தான் நான் நின்று இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.